ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திரு அவை தவக்காலத்தில் முத்தான வாசகங்களை தேர்ந்தெடுத்து நாம் சிந்திக்கும்படியாகவும் அதிலிருந்து நல்ல படிப்பினைகளை கற்று செயல்பாட்டுக்கு நாம் நம்மை இட்டு செல்லும்படியாகவும் அறிவுறுத்துகிறது. அந்த விதத்தில் இன்றைக்கு திரு அவை தந்திருக்கிற அற்புதமான இந்த வாசகங்களை குறித்து ஒரு சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு புதுமைகள், அற்புதங்கள் செய்கிறவராக ஒரு உலகமெல்லாம் சுற்றி வருகிறார். இயேசு நோய்களை குணப்படுத்துகிறார், பேய்களை விரட்டுகிறார், இயற்கையின் மீது ஆற்றல் உடையவராக தன்னை காண்பிக்கிறார், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். மனித வாழ்வுக்கு இன்றைக்கும் சவாலாக இருக்கின்ற நோய், பேய், இயற்கை பேரிடர், சாவு, தொழில்நுட்பம், விஞ்ஞானம் வளர்ந்திருந்த இந்த காலத்திலும் இவையெல்லாம் இன்றைக்கும் சவாலாக இருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் இயேசு அதிகாரமுடையவராக இருக்கிறார். இயேசுவை ஒரு தன்னிகரில்லா தலைவர் என்று நாம் சொல்லிவிட முடியும். அவருடைய அறிவுரைகள், அவருடைய ஓமைகள், அவருடைய போதனைகள் திரளான மக்களை ஈர்க்கின்றன. பழைய ஏற்பாட்டில் புதுமைக்கும் புதிய ஏற்பாட்டில் புதுமைக்கும் வேறுபாடு உண்டு. பழைய ஏற்பாட்டிலே புதுமை நிகழும், அது மக்களை விசுவாசத்தை நோக்கி வழி நடத்தும். புதிய ஏற்பாட்டிலே நம்மிடத்திலே நம்பிக்கை, விசுவாசம் அது இரட்டிப்பாக வேண்டும், அப்பொழுது புதுமை நடக்கும். அப்படித்தான் இயேசுவை மெசியாவாக, மீட்பராக மக்கள் அடையாளம் கண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை சுவைத்தார்கள், ஆறுதல் பெற்றார்கள், விடுதலை அடைந்தார்கள். அவர்கள் ஆனந்தமாய் இயேசுவை கொண்டாடினார்கள். ஆனால் இதயத்தில் நம்பிக்கை கொள்ளாத, இதயத்தில் பிடிவாதம் கொண்ட ஒரு சிறு கூட்டத்தினர் இயேசுவை விமர்சிக்கவும், இயேசுவை கேள்வி கேட்கவும் அவர்கள் தொடங்கினார்கள். ஆகவேதான் இந்த நற்செய்தி இப்படி தொடங்குகிறது. இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். யார் அவர்கள்? பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், தலைமை குருக்கள், லேவியர்கள். இவ்வாறு இயேசுவை பிடிக்காத, தங்களிடத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது என்று கங்கணம் கொட்டிக்கொண்டு மமதையோடு அலைகிற ஒரு கூட்டத்தினர். அதிகாரம் இருப்பதால் நோயின் மீதும், பேயின் மீதும், சாவின் மீதும், இறப்பின் மீதும் அல்லது இயற்கை பேரிடர் மீதும் அதிகாரம் கொண்டு விட முடியுமா என்ன? அதற்கு நம்பிக்கை வேண்டும். அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஆகவே அவர்கள், எங்கள் கண் முன்னால் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டு, எங்கள் கண் முன்னால் இந்த அதிசயத்தை நீ எங்களுக்கு நிகழ்த்தி காட்டு என்று அவர்கள் இயேசுவிடத்திலே அடம் பிடிக்கின்றார்கள். அவர்கள் கடின இதயம் கொண்டவர்கள், கல்லான உள்ளம் கொண்டவர்கள், பிடிவாதம் மிக்கவர்கள். நாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று அவர்கள் அதிலே உறுதியாக நிற்கின்றவர்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன விவாதம் வைத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இது பித்தலாட்டம், இது பேயின் ஆட்டம் என்று சொல்லி அதையும் அவர்கள் விவாதத்திற்கு உள்ளாக்குவார்களே அல்லாமல் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இது என்ன மனநிலையோ தெரியவில்லை. இப்படித்தான் இன்றைக்கும் பலர் இருக்கிறார்கள். இப்படி புதுமைகள் நடக்கின்ற ஒரு இடத்திற்கு வருகிறோம், இங்கே என்ன புதுமை நடக்கும், எனக்கு நடக்கலையே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் நம்முடைய விசுவாசத்தை இரட்டிப்பாக்கினால்தான் நாம் புதுமையை ருசிக்க முடியும். நாம் இயேசு யார் என்று கண்டுணர்ந்தால்தான் இயேசுவை அனுபவிக்க முடியும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட கடின நெஞ்சம் கொண்ட, கல்லான உள்ளம் கொண்ட இந்த தீய தலைமுறையினருக்கு ஆண்டவர் இன்றைக்கு 2 அடையாளங்களை சொல்லுகிறார். ஒன்று யோனா அடையாளம். பழைய ஏற்பாட்டிலே யோனா என்று சிறிய இறைவாக்கினர் ஒருவர் இருக்கிறார். 4 அதிகாரங்களை கொண்ட மிகவும் சுவையான ஒரு நாடக பாணியிலான கதை அந்த யோனாவின் கதை. சிறுவயதிலே நாம் மறைக்கல்வியிலே அதை படித்திருப்போம், பல தடவை அதை கேட்டிருப்போம். ஆனால் அந்த கதையை மீண்டும் நினைவு கூறுவது நல்லது. இன்றைக்கு நமக்கு 3ஆம் அதிகாரம் மாத்திரம் அதில் வாசிக்கப்பட்டது. ஆனால் முதல் அதிகாரம் அதில் நமக்கு சுவையான படிப்பினைகளை கொண்டு வந்து தருகிறது. ஆண்டவர் யோனாவை அழைத்து, நீ நினிவே நகரத்துக்கு போய் நற்செய்தி அறிவி என்று சொல்லுகிறார். வழக்கமாக இறைவாக்கினர்கள் தங்கள் சொந்த மக்களிடத்திலே நற்செய்தி அறிவிக்கப் போவார்கள். பிற இனத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்கப் போகிறவர்கள் வெகு குறைவு, அரிது, இல்லை என்றே சொல்லிவிடலாம்.
யோனாவை கூப்பிட்டு நீ போய் அறிவி என்று சொல்லுகிறார். எனக்கு தெரியாத ஊரில் தெரியாத மக்களிடத்தில் நான் எப்படி போய் அறிவிப்பேன்? அவர்களெல்லாம் வேற்று தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் என்று அவர் தன்னுடைய இதயத்தில் நினைத்து கொண்டு நான் அங்கு போக மாட்டேன் என்று சொல்லி அவர் வேறு திசையிலே தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அவர் பயணம் மேற்கொள்கிற அந்த கப்பல் கடலிலே கொந்தளிப்புக்கு உள்ளாகிறது. அங்கேதான் அருமையான ஒரு படிப்பினை வருகிறது. அந்த கப்பலுடைய மாலுமி கடலில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கடலில் வீசி கப்பல் பயணத்தை எளிதாக்குகிறான். தங்கள் தெய்வங்களை அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இனி ஏதாவது தூக்கி போடுவதற்கு பொருள் இருக்கிறதா என்று அவன் தேடி வருகிறான். கப்பலின் அடித்தட்டிலே நம்முடைய யோனா படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பிரச்சனை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் நடக்காதது போல ஒரு இறைவாக்கினன் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி, யாரப்பா நீ, எங்கிருந்து வருகிறாய், என்ன பிரச்சனை, தூங்கி கொண்டிருக்கிறாயே, நாங்களெல்லாம் இங்கே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறோம், நீயாவது உன் சாமிக்கிட்ட வேண்டு. இந்த கடலையும் காத்தையும் படைத்த சாமி, இந்த நீரையும் நிலத்தையும் படைத்த சாமி உயிரோடு இருந்தா நம்மளை காப்பாத்தட்டு என்று அவனிடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது அவன் கூலா சொல்லுகிற பதிலை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கிறது. நான் ஓர் எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன். அடங்கொப்புறான இப்படிப்பட்ட ஒரு கடவுளைத்தானே தான் தேடிட்டு இருக்கிறோம். யாரையோ நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கடவுளைத்தானே தேடிட்டு இருக்கிறோம். உன் சாமி கிட்ட வேண்டி இந்த காத்தை நிப்பாட்டு, இந்த புயலை நிப்பாட்டு, இந்த சூறாவளியை நிப்பாட்டு, கடல் கொந்தளிப்பை நிறுத்து, ஐயோ பயணிக்க முடியாமல் நாங்கள் தத்தளிக்கிறோமே என்று அவன் கேட்கிறான். அவன் சொல்கிறான், நீ என்ன தூக்கி கடலில் போட்டுரு, உனக்கு நிம்மதி கிடைக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த பிற இனத்தவனான மாலுமி உடனே அவனை கடலில் போடவில்லை. அவன் மீண்டும் தங்கள் தெய்வத்திடத்திலே வேண்டுகிறான். அப்பொழுதும் கடல் கொந்தளிப்பு நிற்கவில்லை. நீயாவது மன்றாடு என்று சொல்லுகிறான். யோனா மன்றாட மறுக்கிறார். ஏனென்றால் கடவுளுக்கு எதிர்த்து வந்திருக்கிறாரே, அவர் மன்றாட மறுக்கிறார். மற்ற பொருட்களை அள்ளி போடுகிறான். கொந்தளிப்பு நிற்கவில்லை. அவன் இவனை தூக்கி போட இஷ்டமே கிடையாது. அவன் எவ்வளவு நல்ல மனிதனாக இருக்கிறான் பாருங்கள். இறுதியில் வேறு வழி இல்லாமல், கடவுளே இந்த பாவம் எங்களை சாராதிருக்கட்டும், இது உம்முடைய திருவுளம் என்றால் அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி யோனாவை கடலில் தூக்கி அவர் போட்டு விடுகிறார். ஒரு பெரிய மீன் வந்து அவரை விழுங்கி விடுகிறது. இதுதான் முதல் அதிகாரம். அந்த பிற இனத்து மாலுமி, பிற இனத்து உடன் பயணிகள், அவர்கள் நடந்து கொண்ட விதம் யோனாவுக்கு படிப்பினை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை விட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் மற்றவர்களோ ஆண்டவர் யார் என்று தேடுகிறார்கள். அவர் மீனின் வயிற்றில் இருக்கிற பொழுது ஒரு பாடல் பாடுகிறார். அதுதான் லீபராமே என்று நாம் அடக்கத்தின் பொழுது பாடுகிற சுவாமி பாதாளங்களிலிருந்து எனப்படுகிற பாடல்.